அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். சில பேர் உட்காந்துங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
doesn't mean they're smarter, but the people who do stuff are so often just the ones who try and the ones who work hard. That's the big secret. There have been so many things in my life where I've done them, and it's not because I've got a special talent. It's just because I try things and I work harder than everyone else. So I hope this video inspires you to do the same, and I hope you will help me to share it with all of your friends. Thank you guys. இதே நம்மளோட பாட்டு இருக்கு. என்ன பாட்டு மேடம்? ஒன்னால் முடியும் தம்பி தம்பி. எஸ் யூ முந்தா நம்மள அடக்கி வச்சு நான் ஒன்ன முடியாது செய்யாத ஏன் மேடம் செய்யாத அந்த பயத்திலேயே நாம உட்காந்துருக்கோம். வெளியே போய் லட்ச பண்ண பயப்படுறோம். வெளியே போய் நம்ம சிக்கணும் பயப்படாங்க. அவங்க பையன் வந்து கேட்குது. நீங்க தான் உங்க பிள்ளை நல்லா போய் வளர்த்து உங்க வீட்டுக்கு தயக்க முடியாது. உங்க பேர பிள்ளை நல்லா வளர்த்துவீங்க. உங்களால் முடியும் செய்யுங்க. இதுதான் ப்ராசஸ் தான். ரொம்ப நல்ல காரணம் ரொம்ப திங்க் பண்ணுவோம். சார் நெக்ஸ்ட் மேடம் வாங்க தமிழ் சொல்லுங்க மேடம். மேடம் தமிழ் சொல்லுங்க. தமிழ் சொல்லுங்க. இந்த ஒர்க் ஷாப்பை எப்படி சாதாரண பிளாஸ்டிக் குச்சி ஹீல் பண்ணும். நாங்கள் ஃபுல்லாக கொடுக்க கூட எனக்கு கூட வந்துட்டு தான் இருக்குது. இந்த குச்சி பவர் பண்ணி வந்து நான் ஒரு 1000 போனேன் பவர் குறைஞ்சிடும். ஏன் பார்த்து ஏமாத்த சொல்லுவாங்க. ரொம்ப நம்ப முடியாது. இன்னும் அவங்க பேர் வச்சுட்டு ஃப்ரீயாக காசு கொடுக்குறாங்க நம்பவே முடியாது மேடம். பிகாஸ் வெளியே இன்னும் எல்லாமே காசு தான், பயங்கர காசு. உங்களால் ஏழை கிட்ட கூட போக முடியாது. நாங்கள் என்ன எதிர்பார்த்து ஏழைங்க மாட்டோம். அவங்க உண்மையில கஷ்டப்படாங்க. ஒரு வேலை சாதனை கிடைக்க முடியாது. அவங்க மாட்டோம். அவங்க வாழ்க்கை மாற்றணும், சேஞ்ச் பண்ணுவோம். இதான் எங்கள் நோக்கம். இது எல்லாத்துக்கும் போகணும். ஏழைகளுக்கு எப்படி ஏழைக்கு போகணும், அவங்கள அப்படி எங்களுக்கு வந்து நல்ல இடத்துல வரும். அவங்க என்ன எதிர்பார்க்கணும் சரிங்களா? சரி வெரி குட். டைப் ஆஃப் பெயின் என்ன மாதிரி வலி? உடல் வலி. நெக்ஸ்ட் வந்துட்டு இமோஷனல் பெயின். உணர்வுகள் ரீதியான வலி. நெக்ஸ்ட் வந்துட்டு மென்டல் பெயின். மன ரீதியான வலி. உன்னோட வந்து ஸ்பிரிச்சுவல் பெயின். ஆன்மீக ரீதியான வலி. வலி யாரு நான் எங்க வலிக்குது இங்க வலிக்குது. நான் எங்க வலிக்கணும் இங்க வலிக்கணும். இன்னொன்று வந்து வாய் என்ன வயசு இல்லைங்க சரியான வலி யார் வலி இங்கேயோ இங்கேயோ அது மட்டும் தான் வரணும். இப்ப வலி இருக்கா? இப்ப இருக்கணும். வாங்க இங்க வலிக்கணும் இங்க வலிக்கணும் அவ்வளவுதான். மட்டும் தோள்பட்ட வலி இடுப்பு வலி எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பெயின். சொல்லுவாங்க முடிச்சிருவோம். I'm going to explain to you. இது என்ன ஸ்பிரிச்சுவல் பெயின் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறா வேற ஒன்றும் இல்லை. என்ன வயசு வரைக்கும் மாட்ட வயசு எவ்வளோ 2 தான். எவ்வளோ நாள் வலிக்குது? ரொம்ப நாளானா போதும். 300 நாள் 400 நாள் 500 நாள் 700 நாள் எவ்வளோ எத்தனை வருஷம் வலிக்குது? எந்த வயசுல வலிக்கும்? 14 வயசுல இருந்து இந்த பொண்ணுக்கு இங்க வலிக்குது. யார் அம்மாவா? யாருக்கு முடியாது அவங்க இங்க வந்து ஒரு பார்ட்ஸ் வருது. அது பொண்ணுக்கு ஒரு பார்ட்ஸ் வருது. புரியுதா? சரி எப்படி படி படி எப்படி நல்லா இருக்குன்னா படி நல்லா இருக்கு. வலி வலி நல்லா இருக்கு. நல்லா ஒரு வலி இருக்கா? நல்லா இருக்கு சொன்ன வலி
உண்மையிலேயே